தமிழ்நாடு சட்டமன்றத்துல நேரலை நிறுத்தப்பட்டதுங்க. ஏன் நிறுத்தினாங்க? யார் நிறுத்தினா? உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது. நேரலையை நிறுத்தியது ஆதவர்ஜுனா. ஏன் நிறுத்தினாரு? இந்த எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. கண்டா மாதிரி கேட்ட கேள்விக்கு கையை கட்டி இப்படி நிக்குதுங்க இந்த தாவேக்கா குரூப்ஸ். அதை பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? காரி துப்ப போறாங்க. உடனே ஆஃப் பண்ணிருக்கு. அதுலயும் ஆதவர்ஜுனா ரொம்ப திமுறா பதில் சொல்ல போய் பொழந்து விட்டுருக்குறாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல. என்ன நடக்குது தோழர்களே? சட்டமன்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அண்ணன் விஜய்க்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா நம்ம ஆளுங்க தயவு தாட்சணி எல்லாமே அடிப்பாங்க. முட்டுச்சந்து முத்திரச்சந்து எல்லாத்துலயும் போட்டு பொழந்துட்டு ஆட்டோல ஏத்தி விட்டு அடுத்த தெருவில் அடி வாங்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு கான்கிரீட்டா கொள்கையா போய் நின்று கேள்வி வைப்பாங்க. இங்கதான் ஒண்ணு தெரியாதுங்க. ஆனாவே தெரியாம மக்களை மேனிப்புலேட் பண்ணி மக்களை எமோஷனலா வீக் ஆக்கி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி எமோஷனலா அவங்களை கிளப்பி விட்டு அந்த ஆட்டத்துல ஜெயிச்சவர். அது கூட எல்லா மக்களும் ஓட்டு போடலங்க. 108 தொகுதிகளை தொங்க விட்டு இருந்தாங்க விஜய. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த குரூப்புக்கு பயங்க. போய் நின்னாலே அந்த பயம். முதல்ல பதவியேற்ற உடனே சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா, ஏன் ஜோசியக்காரனை கொண்டு வந்து தலைமை அரசியல் ஆலோசகரா வச்சிருக்கேன்னு கேட்டா பதில் சொல்ல. இங்க எந்த பதிலும் சொல்ல. சட்டமன்றத்துல சாத்தி வச்ச முறையே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் நீ எது சொன்னாலுமே கேட்க மாட்டாரு. எதுக்குமே பதில் கிடையாது. இப்படியே உருன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா, அது மாதிரி பார்த்துட்டு இருக்காரு முதலமைச்சர். இதெல்லாம் தாண்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா வீரம் வந்துருச்சு. அவருக்கு 2 இடத்துல தான் வீரம் வரும். ஒன்று வீட்டுக்கு போயிட்டாருன்னா வீரன் ஆயிடுவாரு. அப்படி இல்லையா ரசிக பெருமக்களை உட்கார வச்சு மேடையில் ஏற்றி விட்டா வீரன் ஆயிடுவாரு. அப்பெல்லாம் அவர் பேசுவார் பாருங்க. சட்டமன்றத்துல மியாவ் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. மியாவுன்னு கூட சத்தம் வரலையே. எனக்கு அதுதான் கேள்வி. சரி, இவங்க விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பனையூருக்கு ஓடி போய் 10 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டாரு. சட்டமன்றம்னு எதுக்கு இருக்கு? பனையூர்ல உட்காந்து நீங்க பல்ல காட்டுறதுக்கு எதுக்கு அரசியல்? சட்டமன்றம் எதுக்குங்க இருக்கு? விவாதிக்கணும், அதுல நல்ல முடிவெடுக்கணும், அது மக்களுக்கான முடிவா இருக்கணும், இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவா இருக்கணும். அதுக்கு தானே சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்தில் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனா நான் வீட்டுல போனா அறிக்கை வெளியிடுவேன்னா நீங்க எதுக்கு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க? கலைச்சிட்டு வீட்டுல போய் உட்காந்து பக்கமா அறிக்கை விடுங்க. நாங்களாவது நிம்மதி ஆட்சி நடத்திட்டு போயிருவோம்ல. இதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்றும் பண்ணல. ஏன்னா நேத்தே அவங்க தெளிவாயிட்டாங்க. 0 hour இல்லை. அதாவது கேள்வி நேரத்தை நாங்கள் முடித்துட்டோம். ஏயா கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்ற தராணி இல்லை, தெம்பு இல்லை. அதனால கேள்வி நேரத்தை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு நேரலையும் நிறுத்திட்டானுங்க. எதுக்குடான்னு அப்புறம் உள்ள போய் பார்த்தாதாங்க தெரியுது. ஏன் நிறுத்திருக்காங்க தெரியுமா? முதல் நேரலையை நிறுத்தினதை பாருங்க. ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரலை என்பது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நேரலையை நிறுத்திட்டாங்களா? ஏன்னா பல பேர் நினைப்பாங்க இந்த அக்காவா ஒண்ணு யோசிச்சு சொல்றாங்க போல இருக்குன்னு. இந்த நியூஸ் கேட்டீங்களா? நேரலையை நிறுத்திட்டாங்க. எதுக்கு ஏன் நிறுத்தினாங்கன்னு கேட்டா, திமுகவுல ஆஸ்டின் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் சார் நீங்க எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்க? நீங்க தான் வந்தீங்க, 3 கையெழுத்து போட்டீங்க, நாங்க 717 சாராய கடையை மூட போறோம்னு சொன்னீங்க, மூடல. அப்புறம் கரண்ட் பில்லு 200 ஃப்ரீயா கொடுப்போம் 200 யூனிட்னுங்க, அதையும் கையெழுத்து போட்டீங்க, அதை கண்டுக்கலையே. இப்படி பல கேள்வியை வச்சுட்டு அவர் தெளிவா ஒரு கேள்வி வைக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சட்டமன்ற வரலாற்றுல ஒரு முறை கூட நம்ம ஆளுநருக்கு பணிஞ்சு போனதா வரலாறு இல்லை. ஆளுநருக்கு கை கட்டி நிக்க மாட்டோம். ஆளுநரை வந்து பாடுவோம். ஆளுநருக்கு ஆட்டுத்தாடின்னு பேர் வச்சதே தமிழ்நாடு தான். ஆளுநரை வைக்க வேண்டிய இடத்துல இதுவரை வச்சது தமிழ்நாடு. ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அடிச்சு பொழந்து உட்கார வச்சது தமிழ்நாடு. உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு 10 இதுல கையெழுத்து போட்டு விட்டாங்க. 10 தீர்மான சட்டங்கள்ல கையெழுத்து போட்டு விட்டு போயிட்டாங்க. அந்த அடி அடிச்சவங்க தான் நாம. ஆளுநரை தெரிக்க விட்டு 4 நிமிஷம் கூட சட்டப்பேரவையில உட்கார விடாம ஓட விட்டவங்க. ஆளுநருக்கு எதிராக 8 நிமிஷத்துல தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சு அனுப்பினவங்க நாம. ஏன்? ஆளுநர் திணிக்க நினைச்ச அராஜகத்தை எதிர்த்ததுனால. ஆளுநர் என்ன திணிக்க நினைச்சாரு? இங்க நாங்க எடுத்தோடனே நாட்டுப்பண் பாடுவோம், தேசிய கீதம் பாடுவோம், நீங்க எல்லாம் பேசாம இருக்கணும், தமிழ் தாய் வாழ்த்தை எப்ப வேணாலும் பாடிக்க, தொடக்கத்துல எங்களுக்கு நாட்டுப்பண் பாடணும்னாரு. நாட்டுப்பண்ண உன் வீட்டுல பாடிக்கியா அல்லது ஓ நிகழ்ச்சியில பாடிக்க?
எங்க வீட்டுல அது கிடையாது, நாங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் முத பாடுவோம், அடுத்துதான் நாட்டுப்பண் முடியும் போது பாடுவோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார் கும்பலின் அஜெண்டாவை நொறுக்கி அனுப்புனது தமிழ்நாடு சட்டமன்றம். அதுலயும் ஸ்டாலின் அவர்களாம் ஒரு படி துண்டா அடிச்சாரு பாஜக கும்பல். இதுல எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வைக்க கூச்சமே இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்துருச்சுங்க இந்த குரூப். ஏன்னா ஆதவர்ஜுனா மேல சிபிஐ வழக்கு இருக்கு, அண்ணன் மேல விஜய் மேல சிபிஐ வழக்கு இருக்கு. ஆதவர்ஜுனா குடும்பமே கஞ்சா கடத்தி மாட்டிருக்கு, அதாவது போதை பொருள்ல மாட்டிருக்கு. 258 கோடி போதை பொருள்ல ஆதவர்ஜுனா குடும்பமே மாட்டிருக்கு. அப்ப இந்த குடும்பமே பாஜக கையில சிக்கிருக்கு, இந்த கட்சியே பாஜக கையில சிக்கிருக்கு. அதனாலதான் பாஜக சொல்றதுக்கு முன்னாடியே காலில் விழுதுருதுங்க. தமிழ்நாட்டுல ஏன் சட்டப்பேரவையில 2 தடவை நாட்டுப்பண் பாடக்கூடாதா? ஏன் பாடணும்? என் வீட்டுல என்ன நடக்கணும்ன்றதை நான் தானே தீர்மானிக்கணும். எங்கேயோ இருந்து ஒரு ஊர்காரன் வந்து எனக்கு ஜோசியம் சொல்லுவானா? அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கணும்னு தான் நம்ம அடிச்சு ஆடி இருக்கோம். ஆனா இப்போ அண்ணன் அடிப்பணிந்தே விட்டாரையா அப்படின்ற மாதிரி காலில் சாஸ்டாகமா விழுந்து 2 தடவை நாட்டுப்பண் பாட வச்சிருக்காரு. இதை மக்கள் கேள்வி வைப்பாங்களா இல்லையா? பதிலே கிடையாது. இதை தாண்டி திமுகவினுடைய அந்த எம்எல்ஏ ஆஸ்டின் கேட்கிறாரு, எங்க போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள் நடமாட முடியல. அது 3 வயது குழந்தையா இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஒரு 40 நாள்ல ஒரு நாளைக்கு 25-30 பாலியல் வல்லுறவுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்காம வாய் மூடி மௌனமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இடியே விழுந்தாலும் மௌன புரட்சியில உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. பாலியல் வன்கொடுமைகளுக்கு பதில் சொல்லாம முதலமைச்சர் எதுக்காக மௌன புரட்சி பண்றாரு? என்ன நடந்தாலும் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு சரித்திர புரட்சி நடத்திட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன தப்புங்க? 10 வயசு குழந்தை அடிச்சு கொன்னு பல்ல உடைச்சு வாயை கிழிச்சு மூஞ்சியெல்லாம் கல்லால குத்தி தூக்கி தண்ணியில போட்டிருந்தான். 3 வயது குழந்தை பிறப்புறுப்பிலும் வெளியே போற மலத்துவாரத்திலையும் ரத்தம் ஒளி செத்து போச்சு ரேப் பண்ணி. நான் இதை ஏன் சொல்றேன்னா, முதல்ல நமக்கு தெரியணும், மனசாட்சி அப்படி உறுத்தணும். அதுக்கு நம்ம என்ன நியாயத்தை கண்டோம்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறவரு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. இங்கே ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளவு வாய்கிழிய பேசினாரு, அப்படியே மறுநாளே அப்படியே மொத்தமா புடிங்க ஓரமா நட்டுற மாதிரி பேசினாரு. ஆனா இத்தனை ரேப், 230க்கு மேல ரேப் நடந்துருச்சு இந்த 40 நாள்ல. வாயை திறக்கலையே. இந்த போராளிகள் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டம் சுத்தமா வாய் திறக்கலையே. அப்ப அவங்களுக்கு ஆளுக வந்துச்சுன்னா வாயை சுத்தமா மூடிடுவாங்க. நம்ம தான் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு பேசிட்டுறோம். இப்ப இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சட்டமன்றம் எதுக்கு இருக்கு? எங்கேயுமே வாய் திறக்காத ஒரு ஆள் முதலமைச்சரா உட்கார்ந்தா சட்டமன்றம் வேடிக்கை பார்க்குமா? இப்ப சட்டமன்றம் எதற்கு இருக்கு? கேள்வி கேட்க. அவர் கேட்கிறாரு, என்னங்க இத்தனை குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க, வாயை மூடி மௌனமா சரித்திர புரட்சி செஞ்சுட்டு இருக்காரு முதலமைச்சர்னா கொதிச்சுட்டாங்கலாம் தாவேக்கா கும்பல். எல்லாம் கொதிக்க கூடாதுங்க, ஒரு உட்காரணும். ஏன்னா செய்யறவன் தான் கொதிக்கணும். செய்யறவன் ஐயோ நான் இவ்வளவு செஞ்சு என்னை இது பண்றீங்களா அப்படின்னு குதிப்பாங்க. உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது செஞ்சதை ஏமாத்த பாக்குறாங்கன்னா அந்த இடத்துல கோவம் வரும். நீ அமைதியா உட்கார்ந்துருக்க என்ன அர்த்தம்? எதுவுமே உங்களால செய்ய முடியாத இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி பேசின உடனே தான் ஆதவர்ஜுனாவுக்கு அப்படியே பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆதவர்ஜுனா அப்படி கொந்தளிச்சு எந்திரிச்சாருன்னா 4 வார்த்தை நறுக்குன்னு சேர்ந்தா அப்படி பேச அந்த கட்சியில ஒருத்தருக்கும் தெரியாது. சரியா? ராஜ்மோகன் ஏதோ இவங்க கூட பட்டிமன்றம் பேசிட்டு இருந்தான், அதனால அவன் ஏதோ பேசிட்டு தரான். மற்ற யாருக்காவது 4 வார்த்தை சேர்த்து பேச தெரியுமா? சேர்ந்து 4 வார்த்தை பேச தெரியுமா? எங்கள் முதலமைச்சர் கொளத்தூர்ல பேசினதுனால என்ன முடிவு வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்கணும்னு தோணுதா இல்லையா? ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் கால் தூசுக்காகாத ஒரு ஜந்து, சோத்துக்கு மாமனாரை ஏமாத்தி சொத்தை பிடிங்கி தின்ன ஜந்து. இது பேசலாமா? இன்னொன்னு, முதலமைச்சர்கிட்ட எதிர்த்து இது ஒரு வார்த்தை பேசிட்டான். யாரு? விஜய் பேசிருச்சான். அதனால முதல்வர் தோத்துட்டாரா? அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் இல்லையா, ஒட்டுமொத்த சங்கி குண்டமும் நின்று வேலை பார்த்தாயா. ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஏரியாவே, ஏன் நாடே வேலை பார்த்துச்சுன்னா அதனால எவ்வளவு ஸ்ட்ராங்கானவர்னு பாரு.
தோத்து போன பிறகு நன்றி சொல்ல போனப்போ ஊரே அழுதுச்சுன்னா அந்த மனுஷன் அந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருன்னு பாரு. திமுக ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டை தூக்கிடுவீங்க. உன்ன மாதிரி சப்ப பீசுங்களா வந்து நின்று பேசிட்டு போங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்களா? என்னய்யா இதுலையும் சொல்றாரு. ஒரே ஒரு தடவை எங்க தலைவர் அங்க போய் பேசினாரு, அப்புறம் அவங்க குளத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்புறம் இப்படிலாம் கேட்ட பிறகு நான் திமுக சும்மா உட்காந்துருப்பாங்களா? ஏதோ முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பேசாதீங்க, அமைதியா இருங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு கட்டுப்பாடு வச்சதுனால இதுங்க அப்புறம் அமைதியா இருக்குங்க. இங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு காமிச்சு கொடுங்க. இதாவது பரவாயில்லைங்க, அடுத்தவர் பேசினதுதான் எனக்கே கோவம் வருதுன்னா பாருங்களேன். எங்க பேசணும், எப்படி பேசணும்னு எங்க முதலமைச்சருக்கு தெரியும். யோ தம்பி, இது ஒன்றும் மாமியார் வீடு இல்லை. விஜய்க்கும் உனக்கும் மாமியார் வீட்டில் உட்காந்து நீங்கள் கொலாவிட்டு பேசலை. இது சட்டமன்றம். எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் யாருக்கு அடங்க மாட்டோம். நாங்கள் எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லுவோம். நாங்கள் பனையூரில் படுத்துக்கிட்டு அறிக்கை விடுவோம்னா நாரிடும், 4 மாதம் கூட தாங்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்குற கேள்விக்கு பதிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஏன்னா இன்னொன்று சொல்ல போனால் எல்லாரும் கேள்வியை எழுதி கொடுத்துருவாங்கங்க. எழுதி கொடுத்த பிறகு உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க ஆஃபீஸர்ஸ். அதை கொண்டு வந்து கையில் வச்சு வாசிக்கணும். கொஞ்சம் அரசியல் அறிவு இருந்தால், தொடர் நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க டக்கு டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் எதிர்த்து அடிப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தயாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆகவே பதில் சொல்ல துப்பு கிடையாது. நாங்கள் எங்கே பேசணும், எப்படி பேசணும் தான் வருங்க. இதெல்லாம் உன் வீட்டில் உட்காந்து பார்ட்டி கொண்டாடும் போது பேசு. இது சட்டமன்றம். ஓட்டு போட்டு ஒரு மக்கள் தொகுப்பு உங்களெல்லாம் அனுப்பியிருக்கு, தெண்ட கர்மாந்திரங்களை. அங்கே வந்து அந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் நின்றுட்டு நெஞ்ச தூக்கிக்கிட்டு நீங்கள்லாம் பெரிய ஆள்னு காமிச்சிங்கன்னா நேரலையை ஆஃப் பண்ணிட்டு தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதானே இன்னைக்கு நடந்து போச்சு. ஒரு இடத்துலையும் பேச முடியல, பதில் சொல்ல முடியல, கேள்வி நேரத்தை ரத்து பண்ணியாச்சு. கடைசியில் நேரலையும் ரத்து பண்ணிட்டு ஓடிட்டாப்ல. ஹாய், கொஞ்சமாக பேசணும், மொத்தமாக வச்சு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதானே நடக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. சட்டமன்றத்தை எப்படி அணுகணும்னு கற்றுக்குங்க தற்குறீஸ். கடைசியில் உண்மை என்ன தெரியுங்களா? நான் சொல்ல மட்டும் இல்லை, ஊரே அதான் சொல்லுது. ஆதவர்ஜுனா உளறி கொட்டினதையும் விஜய் அரண்டு நின்னதையும் மக்கள் பாத்திரக்கூடாதுன்னு தாங்க முதல்ல நேரலையே ஆஃப் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன். அங்கே சட்டமன்றத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நேரலையை செய்யாமல் தவிர்த்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? பாவம், உங்களுக்கே வந்து பரிதாபமாக இருக்கும். என்னடா இப்படி நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கும்பல் கதறிக்கிட்டு இருக்கேன்னு. இன்னும் இருக்கு.